4ஆம் பாசுரத்தில் கண்ணபெருமானின் கணக்கில் அடங்காத கருணை திறத்தையும் ஆற்றலையும் புலப்படுத்திய ஆய்ச்சியர்கள் இந்த திருப்பாசுரத்தில் அவனுடைய அளவில்லா அருள் திறத்தினை மேலும் விவரிக்கின்றார்கள். திருமாலின் திருப்பெயரை பல முறை பேசி மகிழ்கின்ற போக்கு இந்த பாடலில் வெளிப்படுகின்றது. தொடக்கத்திலேயே மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை என்று விழிக்கின்றனர். மாயனாக இருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மாய்ப்பான் என்னும் உட்பொருள் தொடக்கத்திலேயே பெறப்படுகின்றது. வாருங்கள் 5ஆம் பாசுரமான மாயனை பார்ப்போம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் கோதை நாச்சியார். இறைவனுடைய வழிகளும் செயல்களும் மாயமானவை, வியப்பானவை. நேயனாக விளங்குகின்ற மாயன் நல்வழி காட்டும் நாயகன் என்பதனை முதற் சொல்லிலேயே குறிப்பிட்ட ஆய்ச்சியர் மன்னு வடமதுரை மைந்தன் என்று மேலும் கூறுகின்றனர். மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள். நிலை பெற்ற வட மதுரையில் பிறந்த மைந்தன் என்பது இந்த தொடரின் பொருளாகும். மைந்து என்றால் வலிமை என்று பொருள். கண்ணன் பிறக்கும் போதே கம்சனின் சிறையில் இருந்த அவனுடைய தாய் தந்தையர்களின் கால் விலங்குகள் இற்று முறிந்து போய்விட்டன. இந்த வடமதுரை மைந்தன் தன் மாமனாகிய கம்சனை வதைத்த மிடுக்கினை காணலாம். மாயன் என்றும் வடமதுரை மைந்தன் என்றும் சொன்னவர்கள் 3ஆவதாக தூய பெருநீர் யமுனை துறைவன் என்று சொல்கிறார்கள். யமுனை என்றாலே கருமை என்று பொருள். யமுனை நதி கரிய நிறம் வாய்ந்தது. அந்த யமுனை துறைவன் கண்ணனே ஆவான். தூய்மை உடைய வெள்ளம் பறந்து பாயும் யமுனை ஆற்றங்கரையிலே அவன் ஆடிப்பாடி மகிழ்ந்தவன். எனவேதான் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்றனர். ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்பது 4ஆவதாக அவர்கள் மொழியும் திருநாம பெருமையாகும். குற்றம் ஒன்றில்லா கோவலர் என்று இடையர்குலம் புகழ்ந்துரைக்கப்பட்டது. தமிழரின் முதல் காப்பியமாம் சிலப்பதிகாரத்திலும் இடையர்குலத்தின் ஏற்றம் இளங்கோவடிகளால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. வன் நிலமாம் குறிஞ்சிக்கும் மென் நிலமாம் மருதத்திற்கும் இடைப்பட்ட நிலமாம் முல்லை நிலத்தில் வாழும் மக்கள் இடையர் எனப்பட்டனர். இந்த இடையர்கள் ஆடுகளை மேய்த்ததால் ஆயர் எனப்பட்டனர். அந்த ஆயர்குலத்தில் தோன்றிய நந்தகோபன், யசோதை ஆகியவர்களால் ஆயர்பாடியில் வளர்க்கப்பெற்ற அருஞ்செல்வனே இந்த கண்ணனாவான். ஆயர்குல அணி விளக்கு என்று கண்ணன் அழைக்கப்படுவதிலே ஒரு பொருள் உண்டு. ஆயர் குலத்திற்கே விளக்காக இருக்கின்றான் என்பதற்கு மேலும் இது ஒரு உட்பொருள் ஆகும். வேதம் ஓதியும் காண முடியாத கடவுளை மாடு மேய்த்து ஆயர்கள் கண்டுகொண்டார்களாம் என்னும் கூற்றில் கண்ணபெருமானின் எளிமை புலப்படுத்தப்படுகின்றது. 5ஆவதாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று பரவி போற்றுகிறார்கள். திருமறைக்கும் எட்டாதவன் யசோதை கட்டிய கயிற்றில் கட்டுப்பட்டான். கயிற்று தழும்பை வயிற்றில் உடையவன் என்னும் விளக்கத்தை உள்ளடக்கி நிற்கும் சொல்லே தாமோதரன் என்பதாகும். யசோதை கட்டிய கயிற்றால் தன் வயிற்றில் தழும்பு ஏற்பட கண்ணன் ஆயர்பாடியில் வசித்தான் என்பது கண்ணனுடைய பாலசரிதமாகும். கண்ணனுடைய எளிமைக்குச் சான்றாக அவனுடைய வயிற்று தழும்பு திகழ்கின்றது. தன்னுடைய பிறப்பினால் தன்னை பெற்ற வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன் என்பதுதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ற தொடரால் போற்றப்படுகின்றது. தன் வயிற்று தழும்பினால் தாயை வாழ்வித்து இந்த உலகத்தையும் வாழ்வித்தவன் தாமோதரன். வாருங்கள் இனி ஒரு முறை அவனுடைய திருப்பெயர்களை ஒருங்கே பார்ப்போம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ்செய்த தாமோதரனை. தாங்கள் நாட்காலே நீராடி தூயவர்களால் வந்ததனையும் தூய மலர்கள் தூவித் தொழுததனையும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்ததனையும் எடுத்துச் சொல்கின்றார்கள். இவ்வாறு அக தூய்மையோடு அன்பு செலுத்தினால் ஏற்கனவே செய்த பிழைகளும்
இனிமேல் ஏற்படக்கூடிய பிழைகளும் தீயினில் பஞ்சு போல தீந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். இதனால் முற்காலத்தே அறியாமல் செய்த பிழைகளும் பிற்காலத்தே நேரக்கூடிய பிழைகளும் கண்ணனுடைய திருப்பெயர்களை முறையாக உச்சரித்தால் போய்விடுவதோடு புதுவாழ்வும் பெறலாம் என்றும் நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் கோதை நாச்சியார் அவர்கள். இந்த திருப்பாசுரத்தின் வழி திருமாலின் திருப்பெயர்களை சொல்லிக்கொண்டு பாடி பரவிக்கொண்டு நோன்பு நோற்று அவனுடைய அடிகளை அடைய முடியும் என்பதனையும் உறுதியாக கூறுகிறார்கள் இந்த ஆய்ப்பாடி பெண்கள். இந்த விளக்கத்துடன் 5ஆம் பாசுரமான மாயோனை முடிக்கிறோம். நாளை மீண்டும் புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் பாடுவோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி.